ஜெயலலிதான்ற ஆளுமையை வந்து ஒரு சில ஆளுமைகள் மட்டுமே இருக்கிறாங்க, அவங்கள யாருமே தொட முடியாது. ஏன் சார் கஸ்தூரி அந்த இடத்துக்கு யோசிக்க எப்படி சார், எந்த வகையில் சார், எப்படி ஜெயலலிதாவோட எப்படி சார் ஒப்பிட முடியும்? அரசு சினிமாவில் பயணிச்சாங்க, ஒரு ஃபெமிலியரான முகம். என்ன வெளியில இன்னைக்கு பாஜக 10ஆம் தேதி படம் வருது, அமைதி படம்னா 10ஆம் தேதி அமைதி படம் வருது பாருங்க. அது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா ரோல் நடிச்சிருந்தா கூட சொல்லலாம். நீங்க 10 ரூபா அல்வா வாங்கின்னு படத்துல தான் நான் சொல்றேன், நீங்க வேற ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. 10 ரூபா அல்வாவுக்கு மயங்கி கட்டாந்தரையில் அந்த பாறையிலே படுத்துருவாங்க. இதுவே பாஜகவுக்கு அசிங்கம். அண்ணாமலை இருந்த வரைக்கும் இவங்களெல்லாம் உள்ளே விடல. குஷ்புவே ஓரம் கட்டி வச்சிருந்தாரு. யாரு? அண்ணாமலை. கண்ணாடி ரூம்ல தான் உட்காரு. அதுதான் சார், கதவு திறந்து உட்காருன்னு சொன்னார். அப்பயே முடிஞ்சிச்சு. இது குஷ்பு மேடம்லாம் வந்தாங்கன்னா கதவு நான் திறந்து வைப்பேன்னா என்ன அர்த்தம்? மூடி இருந்தால் நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஏதாவது சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு கதவு திறந்து வைப்பேன்னு சொன்னார். அப்பயே வந்து அந்த இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா சீப் பப்ளிசிட்டி. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி ஒரு மலிவான விளம்பரம். அவங்களுக்கு விளம்பரம் தேவையில்லையே சார். சார் விளம்பரம் தான் சார், இது ஒரு வகையான விளம்பரம் சார். என்ன 6 மாதம் இவங்க வந்து அப்படியே தமிழ்நாடு அரசியலை வந்து அப்படியே வந்து இவங்க எதிர்த்து பேசிட்டாங்க. நான் சொல்றேன், எல்லாம் இந்த மீடியாக்காரனுக்கு பண்றவங்க. நீங்க அவங்க ஒரு அரசியல் முகமா பார்க்கல? கிடையவே கிடையாது. அது ஒரு வேஸ்ட் பீஸ், கழிசடைன்னு சொல்லுவேன் நான். கழிசடை இல்லை சார், அப்படி பேச வேண்டாம் சார். அப்படிதான் நான் பேசுவேன். என்ன 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 இருக்கு ஓப்பனாக சொல்றேன் நான். நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப வேதனையோட வெளிப்பாடாக கஸ்தூரி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட கொளத்தூர் தொகுதியில் பாஜகவிடம் தொகுதியை ஒதுக்கீடு வாங்கிட்டாங்க, அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க, நான் நிற்க போகிறேன். பாஜக அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் குள்ளநிதி வேலையை எடப்பாடி செஞ்சிட்டாரு. திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கள்ளத்தொடர்பு இருக்குன்னு கஸ்தூரி ஒரு அவனும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒரு சூசகமாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா கொளத்தூர் தொகுதியை அதிமுக எடுத்துகிட்டு மயிலாப்பூர் தொகுதியை பாஜக கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மாத காலமாக ஸ்டாலினை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்கணுன்னே அவங்க களத்தில் இறங்கி செயல்பட்டதாக சொல்கிறாங்க. கஸ்தூரி சீட் மறுப்பு. கொளத்தூரில் போட்டியிட கஸ்தூரி பாஜகவிடம் சீட் பெற்றிருந்த நிலையில் அந்த தொகுதியை அதிமுக பெற்றுக்கொண்டு மயிலாப்பூரை பாஜக ஒதுக்கிவிட்டது. மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்க 5 மாதங்களாக உழைத்த கஸ்தூரிக்கு எடப்பாடி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மு.க. ஸ்டாலின் அடுத்த முறை என்னால் தோற்பார், நான் அடுத்த ஜெயலலிதாவாக வந்துவிடுவேன் என்ற அச்சத்தில் சில நரிகள் செய்த சூழ்ச்சியால், இப்போ இந்த வார்த்தையில தான் நான் சொன்னேன் அந்த வார்த்தை, எடப்பாடியும் திமுக நரிகள், அதாவது இந்த அம்மா ஜெயலலிதா வந்துடுவாங்கோ அப்படின்ட்டு நரிகள் சூழ்ச்சி செஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த கண்ணகி, இந்த அவங்க யார், வேலு நாச்சியார், கண்ணகி வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா, செத்த பிறகும் பாருங்கள். ஒரு பக்கம் வேலு நாச்சியார் என்ன சொல்லுங்கன்னா, கூத்தியார் வச்சு சுற்றுறவன் நாச்சியாரை வந்து கொள்கை தலைவராக போட்டுறான் இல்லைங்களா, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா கண்ணகி மாதிரி நான் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கண்ணகின்னு சொல்லி கண்ணகி மதுரையிலேயே தொகுதியே வாங்கிட்டாங்க. கண்ணகி வந்து மதுரையை எரிச்சாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும்? மதுரையை வந்து எரித்தது அந்த கண்ணகி. இந்த கண்ணகி என்ன கேட்டால் மதுரை தொகுதியை வந்து கணவனுக்கு வாங்கிட்டாங்க, மாமாவுக்கு வாங்கிட்டாங்க. படித்த பட்டதாரிகள்லாம் தைடத்துவம் போட போகிறாங்க. யாருக்கு? ஒரு பயத்தில் இருக்காங்க. யார்கிட்ட? அவங்க சுந்தர்சி. அப்படியா? ஆமாம். இல்லை, எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, ஏன் இப்படிலாம் நடக்குது? இல்லை, படித்தவர்கள்லாம் அச்சத்தில் இருக்காங்க. இருங்க சார், இப்போ கண்ணகியே நம்ம இங்கே வந்து சொன்ன உடனே நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா ஐயோ நடா இது இந்த கண்ணகிக்கு வந்த சோதனை அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது கட்டம் தான் வேலு நாச்சியார் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலு நாச்சியார் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு கற்பு கரசனாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல. சரி, அப்படி கொஞ்சம் இலைமுறைக்கான ஓப்பனாகவே கூத்தியார் வச்சுன்னு சுற்றுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாச்சியார், வேலு நாச்சியார் வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு அறிவிக்கிறான். முழுக்க முழுக்க தன் கணவனை கொன்றவர்களை பழி வாங்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் சாம்ராஜ்யத்தை நிறுவன ஒரு வீரமகைக்கு நேர்ந்த சோகம். கணவன் வந்து தப்பாக போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது மதுரையை எரித்த கண்ணகி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அம்மா என்று அழைக்கப்பட்ட ஆளுமை. அதுவும் கஸ்தூரி வந்து நான் என்ன சொல்கிறது, இது மாதிரி தான் கஸ்தூரி நம்ம வந்து அசிங்கப்படுத்த முடியாது. சரிங்களா? ஆனால் ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்த முடியாது. ஆனால் தயவுசெய்து இது மாதிரி பெரிய ஆளுமைகள்லாம் நீங்கள் ஒப்பிடாதீங்க.
ஒப்பிட்டிங்கன்னா நான் அப்புறம் வேறு வழி இல்லாமல் இறங்கி அடிக்கிற மாதிரி ஆகிடும். இறங்கி அடிக்கிறதுனா நான் இந்த மாதிரி வந்து சொற்போர் செய்கிற மாதிரி ஆகிடும். தர்க்கம் செய்து வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்துற மாதிரி ஆகிடும். இங்கே கள்ள உறவு நல்ல உறவு இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்குது, புரியுங்களா? இந்த நரித்தனம், முயல்தனம், ஆமைத்தனம் இதெல்லாம் பேசுறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்குது. ஒரு வழக்கு பதிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு டைரக்டர் வந்து வீட்டில் போயிட்டு கட்டிலுக்கு ஒளிஞ்சிக்கிட்ட பொம்பளை ஒரு வழக்கு. ஜெயலலிதா ஒப்பிடலாமா சார்? நியாயமாக பேசுங்க. ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க, அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு கருத்தை பேசுகிறீங்க, அந்த கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது. தெலுங்கர்கள் குறித்து நீங்கள் பேசின அந்த வார்த்தை வந்து இதுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு கூட நீங்கள் இருக்கலாம். சரி, அப்படியே கைது பண்ணாலும் சிறையிலேருந்து விடுவிக்க போகிறாங்க, ஒரு வாரத்தில் வரப்போகிறீங்க, அப்படி தான் வந்தீங்க. இதுக்கு போய் ஒரு இயக்குனர் வீட்டுக்கு போய் கட்டில் கீழே ஒழுகிற பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெயலலிதா மாதிரி வந்திருப்பேன்னு சொன்னால் எப்படி? நான் கேட்குறேன். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதான்ற ஆளுமையை வந்து ஒரு சில ஆளுமைகள் மட்டுமே இருக்கிறாங்க, அவங்கள யாருமே தொட முடியாது. ஏன் சார் கஸ்தூரி அந்த இடத்துக்கு யோசிக்க எப்படி சார்? எந்த வகையில் சார்? எப்படி ஜெயலலிதாவோட எப்படி சார் ஒப்பிட முடியும்? அரசு சினிமாவில் பயணிச்சாங்க, ஒரு ஃபெமிலியரான முகம். என்ன ஃபெமிலியரான? இன்னைக்கு பாஜக 10ஆம் தேதி படம் வருது, அமைதி படம்னா 10ஆம் தேதி அமைதி படம் வருது பாருங்க. அது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா ரோல் நடிச்சிருந்தா கூட சொல்லலாம். நீங்கள் இது சுஜாதா ரோல் நடிச்சா கூட 10 ரூபா அல்வா வாங்கின்னு படுக்கிற பொம்பளை படத்தில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. 10 ரூபா அல்வாவுக்கு மயங்கி படுத்துருவாங்க, கட்டாந்தரை அந்த பாறையிலே படுத்துருவாங்க. பாருங்கள், போய் படம் போய் பாருங்கள். அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓஹோன்னு ஓடப்போகுது, ரீரிலீஸ் நல்லா ஓடப்போகுது. இதுவே பாஜகவுக்கு அசிங்கம். அண்ணாமலை இருந்த வரைக்கும் இவங்களெல்லாம் உள்ளே விடலை. குஷ்புவை ஓரம் கட்டி வச்சுருந்தாரு. யார்? அண்ணாமலை. கண்ணாடி ரூமில் தான் உட்காருவார். அதுதான் சார், கதவை திறந்து உட்காருன்னு சொன்னார். அப்பயே முடிஞ்சிச்சு. இது குஷ்பு மேடம்லாம் வந்தாங்கன்னா கதவை நான் திறந்து வைப்பேன்னா என்ன அர்த்தம்? மூடி இருந்தால் நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஏதாவது சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு கதவை திறந்து வைப்பேன்னு சொன்னார். அப்பயே வந்து அந்த இது முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அண்ணாமலை இருந்த வரைக்கும் இந்த மாதிரியான வந்து மற்றவங்கெல்லாம் வீடியோ எடுக்கிற மனிதர் வந்து அவர் கரெக்டாக தானே இருப்பார். ஏன்னா அந்த குண்டு எடுக்கிறது, அப்புறம் வந்து கோயிலில் பூஜை பண்ணும்போது யார் இப்போ கேடி ராகவன் பூஜை பண்ணார்ல, அந்த பூஜை பண்ண ஃபோட்டோலாம் வந்து எப்படி வந்தது? யார் மூலமாக வந்தது? நீங்கள் சொல்லலாம் அவங்க வந்து சொல்லி பலிகார ஆக்கலான்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து யார் வந்து ஒரு மூளையாக செயல்பட்டது? நம்ம வழக்கம் என்னன்னு கேட்டால் எய்தனை விட்டுருவோம், அம்மா பிடிச்சின்னு தொங்குவோம். இது முழுக்க அண்ணாமலையோட மூளையிலேருந்து வந்தது தான். அதனால இப்போ கஸ்தூரி எந்த டீம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த முறை வந்து பாஜகவில் அண்ணாமலை சார்ந்தவங்களுக்கு எல்லாரும் புறக்கணிக்க. சார், இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா சார்? இப்போ கஸ்தூரி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இந்த பெண்கள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெருங்கி ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி நீங்கள் எதுவும் சாதிக்கலாம் முடியாது. பிகாஸ் அபோவ் 70 எல்லாம் 2 பேருமே 70 எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் தலைவர்னால் 2 பேரும் நீங்கள் சொல்ல முடியும். புரியுதா சொல்கிறது? பெண்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து ஏன்னா 2மே ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி, சரிங்களா சொல்கிறது? அடுத்த கட்டமாக நீங்கள் எங்கே நீங்கள் அரசியல் கட்சியில் நீங்கள் பயணம் நீங்கள் செய்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிதாக டச் பண்ண முடியும். ஆனால் நாம் தமிழர்கிட்ட போக முடியாது. நாம் தமிழில் அவருக்கு அதையும் கலந்துட்டார். அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையின் மூலமாக அவர் படாத கஷ்டங்கள் பட்டார், படாத வேதனைகள் பட்டார். அதனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க அத்தனை பேர் நான் சொல்லக்கூடிய தலைவர்கள், நான் சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாங்க, மனைவியோடு இருக்கிறாங்க. நீங்கள் அவள் எளிதாலாம் நீங்கள் வந்து ரீச் ஆக முடியாது. எந்த ஒரு நடிகை நடிச்சாலும், நான் கஸ்தூரி சொல்ல எந்த. அப்போது நீங்கள் எளிதாக அணுகி ஒரு விஷயத்தை வந்து இங்கே சாதிக்க முடியாது. ஆனால் மற்ற கட்சிகள் அப்படி இல்லை. மற்ற கட்சிகள்னால் நீங்கள் எந்த கட்சி வேணாலும் நீங்கள் எடுத்துக்க. நான் பொதுவாக அப்படி சொல்ல மாட்டேன், இந்த கட்சின்னு சொல்ல மாட்டேன். இந்த 3 கட்சிகளில் வந்து நீங்கள் நெருங்கி உங்களுடைய என்ன சொன்னால் ஒரு பெண் வந்து சபலத்தை தூண்டி அதிகாரத்தை பெற முடியாது, அல்லது கட்சி நிர்வாக பதவியை பெற முடியாது, அல்லது இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் அந்த எம்எல்ஏ சீட்டெல்லாம் வந்து அவளை எளிதாக நீங்கள் பெற முடியாது. அந்த 3 கட்சிகளை மற்ற கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லை சார், ஒரு முதலமைச்சர்
அதுவும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், திமுக தலைவர் என்ற ஒரு பெரிய பிம்பம். அவர் எடுத்து களம் காண்றது எளிதில்லை. ஆனால் இவங்க வெற்றி பெறுவேன், இன்னைக்கு கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெறுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு தைரியசாலி தானே. அதெல்லாம் கிடையாது. ஒரு தைரியம் இதுக்கு பேர் தைரியமா? அது நீங்கள் தைரியசாலின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராகர் தண்டவாளத்துக்கு நடுவில் போவீங்களா நீங்கள் தைரியசாலின்ட்டு சொல்லுங்கள்? இல்லை ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா லாரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் தைரியசாலின்னு போய் நடுவில் போய் நிற்பீங்களா நீங்கள்? கஸ்தூரி சொல்கிறது கிட்டத்தட்ட அப்படி தான். கொளத்தூர் துறை இதெல்லாம் எதுக்குன்னா சீப் பப்ளிசிட்டி. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி ஒரு மலிவான விளம்பரம். அவங்களுக்கு விளம்பரம் தேவையில்லையே சார். சார் விளம்பரம் தான் சார், இது ஒரு வகையான விளம்பரம் சார். என்ன 6 மாதம் இவங்க வந்து அப்படியே தமிழ்நாடு அரசியலை வந்து அப்படியே வந்து இவங்க எதிர்த்து பேசிட்டாங்க. நான் சொல்கிறேன், எல்லாம் இந்த மீடியாக்காரனுக்கு பண்ணுறவங்க இந்த மெயின். நீங்கள் அவங்க ஒரு அரசியல் முகமாக பார்க்கல? கிடையவே கிடையாது. அது ஒரு வேஸ்ட் பீஸு, கழிசடைன்னு சொல்லுவேன் நான். எது கழிசடை? இல்லை சார், அப்படி பேச வேண்டாம் சார். அப்படி தான் நான் பேசுவேன். என்ன 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 இருக்குது? என்ன இருக்குது சொல்லுங்கள்? என்ன இருக்குது? அதான் ஒரு ஆளுன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போது சொல்கிறதுக்கு. இல்லை சார், இந்திய நாட்டில் ஒவ்வொருக்கும் சார் அப்படிலாம் கிடையாது சார். சார் எவ்வளோ சார் இங்கே கழிவுகள் பாருங்க, இங்கே கழிவுகள் எல்லாத்துலேயும் கழிவுகள்னு ஒன்று இருக்குது. இது எதை எடுத்தாலும் கழிவுகள். நீங்கள் ஒரு லேத்து பட்டறையில் போனீங்கன்னா அங்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் விழும். இல்லை நீங்கள் வேறு எந்த தொழில் எங்கே போனாலும் வேஸ்டேஜ். நெல்லில் கூட பார்த்தீங்கன்னா பதர் இருக்குது, வேஸ்ட்டு என்ன சொல்கிறேன், கழிவுகள். இதெல்லாம் அரசியலில் இருக்கிற கழிவுகள். தெளிவாக போடுங்க. அரசியல் கழிவுகள் இதெல்லாம். என்ன இருக்குது சொல்லுங்கள்? என்ன அரசியல் புரிதல் இருக்குது உனக்கு? நான் கேட்குறேன். நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி உன் மேலே வழக்கு பதிவு எதுக்காக? அது நீங்கள் வந்து தெலுங்கர்கள் குறித்து நீ வந்து ஒரு வார்த்தையை நீ பேசணும். இன்றைக்கி எப்படி நீ இப்போ குளத்தூரில் போய் ஓட்டு கேட்டு வாங்கிடுவேன்? ஓட்டு போட்டுருவாங்களா? சும்மா ஒரு வெட்டி விளம்பரத்துக்காக வந்து நான் வந்து முக ஸ்டாலின் இதெல்லாம் விளம்பரம். இந்த மீடியாக்காரன்லாம் போய் தொங்குவானுங்க பின்னாடி போயிட்டு மேம் மேம் மேம்னு. ஒரு குறிப்பிட்ட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கூப்பிட்டு உட்காரு. எவ்வளோ காட்சிகள் இருக்குது சார். இன்னும் கூட என்ன வந்து அவங்க சினிமாவில் போட்ட அந்த அட்டூழியெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இதுங்கெல்லாம் அரசியல் வந்து தான் அரசியலுடைய மாண்பே போச்சு. ஓப்பனாக சொல்லுவேன் நான். இது போன்ற வந்து கழிவுகள், கஸ்தூரி போன்ற கழிவு அரசியலில் வரதுக்கு தெளிவாக போடுங்க. இருங்க, பயப்படாதீங்க, தெளிவாக போடுங்க. கஸ்தூரி போன்ற கழிவுகள் இது அரசியலுக்கு வந்த பிறகு தான் அந்த அரசியலோட அந்த மாண்பு போச்சு, அந்த மேன்மை போச்சு, அந்த புனிதம் போச்சு. ஓப்பனாக சொல்கிறேன் நான். இதுங்கெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கணும். முக ஸ்டாலின் யார், வந்து எடப்பாடி யார், அவங்களை எதிர்த்து அறிக்கை விட்டுனா அவங்களுக்கு ஒரு விளம்பரம் சொல்ல கவுண்டமணி சொல்கிறாங்க. என்னடா விளம்பரம் என்னடா விளம்பரம், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு விளம்பர பிரியை சார். யார் என்ன பேசணும், வரம்போடு பேசணும். நீங்கள் எடப்பாடியை விமர்சிக்கிறதுக்கோ ஸ்டாலினை விமர்சிக்கிறதுக்கோ தகுதி இருக்கா உங்களுக்கு? நான் கேட்குறேன். உங்களுக்கு இல்லை, உனக்குன்னு போடுங்க. போகிற போக்கில் இஷ்டத்துக்கு பேசுகிற இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்டையில் தொண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தா உங்களெல்லாம் நாமெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காராது உங்களுக்கு இதுவாக இருக்குது. போய் உட்காந்தோம்னா தெரியும். இந்த தொண்டையை கணச்சிக்கிட்டு பேசுறது இதெல்லாம் வந்து என்ன இருக்குது உங்கள்கிட்ட? கடந்த காலத்தில் நீ இப்போ கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது சார். எவ்வளோ இருக்குது சினிமாவிலே. நான் சொல்கிறேன், என்ன நீங்கள் வந்து இப்போ கேரக்டர் நீங்கள் நடிச்சிட்டீங்க, தொழில் சொல்லிடலாம். நீங்கள் சினிமா என்பது தொழில், எல்லோரும் தான் செய்கிறாங்க தொழிலில். எத்தனை நடிகை இருக்காங்க, நதியா இருக்கிறாங்க, அவங்க ஒரு நடிகை. ரேவதி இருக்காங்க, அவங்க ஒரு நடிகை. இன்னும் எண்ணற்ற நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்களாம் நடிக்கலையா? நீ தான் நடிகையா? நல்லா தெரியுது. நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குத்தாட்டம் போடுற, குத்துப்பாட்டு போட்டு நீ எவ்வளோ இது பண்ணிட்டு நீ வந்து முதலமைச்சரை எதிர்த்து நின்றீங்க. யாரை எதிர்த்து யார் நிற்கிறது? ஏதோ அந்த கட்சியில் வந்து உங்களுக்கு வந்து சீட்டை கொடுத்துருக்காங்க. உங்களையெல்லாம் சேர்த்து நான் இப்போ கேட்குறேன், நீ வந்தே 6 மாதம் தான் ஆச்சு. பிஜேபியில் சேர்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு தான் அங்கே அனுமதியே உனக்கு. ஏன் சார் அண்ணாமலை இருக்கும்போது அனுமதி? ஆதரவு மட்டும்தான், கட்சியில் கிடையாது. கட்சியில் சேர்க்கல, அவர் சேர்க்கவே இல்லை. அண்ணாமலை பற்றி எனக்கு தெரியும். அண்ணாமலை சேர்க்கவே இல்லை. அவர் பதவி பிடுங்கின பிறகு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு தான் இவரை கட்சியில் வந்து கட்சியில் சேர்றதுக்கு யாரோட தயவும் தேவையில்லையே சார். யாரோட தயவுனா இப்படி தலைவரே இல்லாமல் சேர்ந்துருவீங்களா? புரியுதா? நீங்கள் என்ன இப்படி வந்து கஸ்தூரிக்கு இவ்வளோ ஆதரவாக பேசுறீங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை சார், அண்ணாமலை கஸ்தூரியை சேர்க்கலன்ற இடத்துல வைக்கிறீங்களா சார்? சேர்க்கல சார், கட்சியிலே சேர்க்கல சார். மாநில தலைவர், கட்சியோட மாநில தலைவர்
மொபைலில் பாஜக இப்போ நான் மெம்பர் ஆனா மொபைலில் ஒரு ஆப் இருக்குது சார், பாஜகவோட லிங்க் போயிட்டு கிளிக் பண்ணா நான் மெம்பர் சார். அப்போ நீங்கள் மெம்பர் நீங்கள் அது வந்து ஒரு காலத்தில் சொன்னாங்க என்னன்னு கேட்டால் மிஸ்டு கால் கொடுத்தாலே மெம்பர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. இவங்க நயினார் நாகேந்திரனை போய் பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சாங்க. கஸ்தூரி வந்து பாஜகவில் இணைந்தார். அதுக்கப்புறம் தான் செய்தி வந்துச்சு. இந்த மீடியாலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ வந்து வெளிச்சம் கொடுக்கக்கூடாது. நடிகை கூட இருந்துங்க, ஓவராக போகக்கூடாது சார். ஒரு வரம்பு இருக்குல்ல, ஒரு வரம்பு இருக்குது. இதெல்லாம் ஓவரு. இப்போ நான் கேட்குறேன், குஷ்பு வந்து நீ வந்து அவங்க கணவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, ஏன் குஷ்பு நிற்க வேண்டியது தானே? ஏன்னா அங்கே முதலியார்கள் வாக்கு பெறணும். பிடிஆர் வந்து பழனிவேல் தியாகராஜன் முதலியார், அப்போ அவர் கணிசமான, அப்போ அவரை எதிர்த்து போட்டிடணும். அவ்வளோதான். அங்கே வேறு என்ன இருக்குது? ஏன் குஷ்பு நிற்க வேண்டியது தானே? சாதி ஓட்டுகளும் வாங்கணும். சுந்தர் சி முதலியார் கட்சியில் போய் நேற்று போய் சேர்ந்தார், இன்றைக்கி மறுநாள் காலையில் சீட்டு. எப்போ சேர்ந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் அரசியல் நாளை தேர்தல் பாடம் கற்பிங்க. இதெல்லாம் கஸ்தூரி பேசலாம் டூ மச். நான் 6 மாதமாக நான் உழைச்சேன். நான் வந்து கொளத்தூர் தொகுதி எனக்கு கூட கொளத்தூர் தொகுதியில் நீ தோப்போன்னு தெரியும். ஆனாலும் எதுக்காக வாங்கினா ஒரு விளம்பரம். நான் மு.க. ஸ்டாலின் அவர்களே எதிர்த்து நான் நின்னேன், முதலமைச்சரே எதிர்த்து நான் நின்னேன் அப்படி ஒரு சீன் ஓட்டுறதுக்கு. இதெல்லாம் வந்து வரம்பு இருக்குது. வரம்பு மீறி பேசுறது நிறைய வந்து செய்திகள். நானும் கடந்த காலத்தில் நம்மளாம் பேசக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். இதெல்லாம் அரசியலில் கழிவுகள். இதெல்லாம் அது ஆண்களையும் இருக்குது, பெண்களையும் இருக்குது. நான் பெண்களெல்லாம் சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. பெண்களை கழிவுன்னு சொன்னேன், அப்படி கிடையாது. ஏன் எவ்வளோ பெண்கள் இன்னும் இருக்கிறாங்க களத்தில், அரசியல் களத்தில் இல்லையா பெண்கள்? எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏதோ முதல்கட்ட நிர்வாகி இருந்துட்டா தான் கிடையாது. மாவட்ட நிர்வாகி அளவில் எவ்வளோ பேர் வந்து கட்சிக்காக உழைக்கிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம கழிவுலாம் சொல்ல. இவங்கெல்லாம் வந்து இப்போ சினிமாலே கழிவுன்னு சொல்லுவேன் நான். சினிமாவில் என்ன இந்த மாதிரி பெரிய கதாநாயகி நான் கேட்குறேன். இவங்கன்னா ரேவதியா இல்லை ராதிகாவா யாருன்னு கேட்குறேன் நான். சொல்லுங்கள், கஸ்தூரி யார் சார்? ஒரு குத்தாட்டம் போடுற நடிகை, அவ்வளோதானே. ஒரு 2-3 படம், அவ்வளோதான். அதானே என்ன இருக்குது, அடையாளம் இருக்குது. இதோ பிஜேபின்னு ஒரு தேசிய கட்சியில் போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா உடனே வந்து ஓவராக பேசுகிறதா? கடந்த காலத்தில் எடுத்து பாருங்கள் எவ்வளோ பேச்சுக்கள்னு சொல்லிட்டு. எந்த தொகுதியில் யார் நிற்கிறது? கொளத்தூர் தொகுதியில் நான் கொளத்தூர் தொகுதியை வந்து கிட்டத்தட்ட வந்து அருகாமையில் இருக்கிறவன். மாதவரம் தொகுதி, ஆனால் அதே சொல்கிறேன் வந்து கொளத்தூர் தொகுதி. நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் எதிர்த்து யார் நின்னாலும் தோப்பாங்க. இந்த பொம்பளை நின்னாலும் தோக்கும். யார்? கஸ்தூரி நின்னாலும் தோக்கும். பொம்பளைன்னு போட்டுங்க, புரியுதா சொல்கிறது? பொண்ணுன்னு போட்டுற போகிறீங்க என்ன, நின்னா தோக்கும், புரியுதுங்களா? ஆனால் ஒரு விளம்பரம் கிடைக்கும். என்ன விளம்பரம் கிடைக்கும்? நான் வந்து முதலமைச்சர் எதிர்த்து, அதுக்கு விருப்பம். எப்படிப்பட்ட விளம்பரம் பாருங்கள். நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் எதிர்த்து நின்னேன். பேச்சு ஒழுங்காக இருந்தால் என்ன தகுதி இருக்குது, என்ன அரசியல், என்ன கலப்பணி இருக்குது, என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒரு கட்சியில் சேர்ந்துட்டா உடனே ஒரு 4 மீடியாவில் பேசிட்டிங்கன்னா உடனே வந்து தகுதி வந்துடுச்சா? நான் கேட்குறேன். வந்து ஒரு தர்க்கம் பண்ணிட்டோம், வாங்க 1940 அரசியல் பேசுவோம், வர சொல்லுங்க, அதை பார்ப்போம். ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் சவால் விடுறேன், 1940 அரசியல் பேசுவோம், தெரியுதான் பார்ப்போம். சும்மா வந்து சினிமாலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு இல்லாதனால ஒரு அரசியல் அந்த அடையாளத்தை வச்சு அரசியல் வந்து விஜய்க்கும் கஸ்தூரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நான் கேட்குறேன். என்ன வித்தியாசம் இருக்குது? விஜய் என்னவோ அதே தான். பெண்கள் தான் பேச மாட்டேறீங்க, நீங்கள் ஆண்கள் தான் பேசுகிறீங்க. இவர் ஏன் அரசியலுக்கு வந்தார் நம்ம பேசுகிறோம். அதே விஜய் எப்படியோ அதே தான் இதுவும். விஜயாவது ஒரு பெரிய நடிகர், ஒரு கதாநாயகன், வந்து பெரிய ஒரு மாஸ் ஆக்டர். நீங்கள் என்ன இருக்கு ஒரு பெரிய கதாநாயகன் சொல்லிட முடியுமா? நான் கேட்குறேன், எந்த நடிகையோட ஒப்பிடுவோம் நீங்கள் சொல்லுங்கள். புரியுது. பெரிய ஸ்டாரா சொல்லுங்கள், சினிமாவில் ராதிகா சொல்லுங்கள். இல்லை, இந்த எலெக்ஷனில் சீட்டுக்கு தராதனால ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு அனிதா ஜெயலலிதாவை மக்கள் நீங்கள் நானே பரவாயில்ல, நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. இல்ல பாஜக எனக்கு ஒரே வார்த்தை சொல்றேன், கஸ்தூரி பற்றி நான் வந்து எந்த பெண்ணையும் நான் தரக்குறைவா பேசணுன்ற கட்டாயம் அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஏன் கழிவுகள்னு நான் சொல்றேன்னா, ஒரு எல்லையை நீங்க தாண்டி போகும்போது தான் நீங்க யாருன்றதை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. நீங்க ஜெயலலிதா மாதிரி இப்போ எடப்பாடி அமைதியாக போயிடலாம், தேர்தல் நேரம் எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடலாம், இல்லை மற்ற கூட இருக்க 2ஆம் கட்ட தேர்தல். ஆனால் நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மாவுடைய அரசியல் நகர்வை வந்து இன்ச்சாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்குறோம். அந்த அம்மா அரசியல் பிரவேசத்துலேருந்து நான் வந்து பார்க்குறேன். அந்த அம்மா வெள்ளை அந்த ஏடிஎம்கே சாரி போட்டு வந்து அந்த வெள்ளை உடையை கட்டிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு செம்மன்னா வருவாங்க. அப்படியே இது
அந்த வெள்ளை உடை வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் ஆயிரும் சார். அந்த மாதிரி ஒரு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, ஒரு கட்டுரையை எழுதியிருப்பாங்க. குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் போகும். அப்போல்லாம் ரோடு கிடையாது, இப்போ இந்த மாதிரி ரோடெலாம் கிடையாது. பிரதான சாலைகளே செம்மண் சாலையாக இருந்த காலகட்டம் அதெல்லாம். இன்னைக்கு காட்டுலையும் மேட்லையும் அலைஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்க. நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆகிடுவாங்க அந்த அம்மா. கஸ்தூரி கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தை மட்டும் வரலன்னா நான் பேசவே மாட்டேன். கஸ்தூரிலாம் ஒரு ஆளே கிடையாது. இதெல்லாம் இந்த கழிவுகளை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆளுமை தாவேகா தரப்புல இருந்து ஒரு பெரிய நடிகர் அவர் ஒரு கட்சி துவங்கியிருக்காரு. இவங்களும் சினிமா துறையிலேருந்து வந்து போய் சேர வேண்டியதானே? அதான் ஏன் விஜய் போய் சேர வேண்டியதானே? கரெக்டாக கஸ்தூரிக்கு கரெக்டான கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், பெட்டர், அதாவது பாஜகவோட பெட்டர். இன்னைக்கு வந்து கஸ்தூரி நுழைய முடியாத 3 கட்சி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. கஸ்தூரி இன்னைக்கு கட்சியில் போய் 3 கட்சியில் போய் சேரணும்னு நினச்சாங்கன்னா அந்த 3 கட்சியில் கேட் பாஸ் கிடையாது சார். அதை நான் ஏற்கனவே சொன்னது. டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே, இன்னொன்று என்டிகே. 3 கட்சியில் இவங்க நுழைய முடியாது. புரியுதுங்களா சொல்கிறது? மற்ற கட்சிகள் நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் போகிறீங்கன்னா வேணா இப்படி போகலாம். என்னன்னு கேட்டால் ஏற்கனவே நீங்கள் பிஜேபியில் இருக்கீங்களா, டிவிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிஜேபி அந்த வார்த்தையை சொல்கிறீங்க இல்லை, அவங்களுக்கு அங்கே அதான் அப்படி தானே பேர் இருக்குது. இது அதுவா அமாவாசைன்றீங்க சார். அதை தான் சார் நானும் சொல்கிறேன். அரசியல் கழிவுகள் இருக்கிற இடம் அது. அரசியல் கழிவுகள் இப்போ அண்ணாமலை தானே ஏன் சேர்க்கல? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ணாமலை இருந்த வரைக்கும் வந்து கஸ்தூரி அண்ணாமலை ஓரமாக இருக்கார் சார். சார் அண்ணாமலை ஓரம் கட்டிட்டாங்க, அது வேற விஷயம். அண்ணாமலை ஏன் வந்து இப்போ வந்து கஸ்தூரியை வந்து கட்சியில் சேர்க்கல சொல்லுங்கள். அண்ணாமலை விலகின பிறகு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு தான் வந்து சேர்த்தாங்க. இப்போ புரியுதுங்களா? நம்ம வந்து தப்பாகவே சொல்லலை. கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். இப்போ டிவிக்கெல்லாம் எல்லாமே கழிவுகள். இது தலைவன்லேருந்து தொண்டன்லேருந்து எல்லாமே கழிவுகள். அழகாக அங்கே போயிடலாம். கேட்டு விஜய்கிட்ட கேட்டு அந்த கட்சிக்கு போயிடுங்க, இல்லை இங்கே இருக்கலாம். ஆனால் இங்கே இருந்துட்டு சீட்டு கொடுக்கல, அதை கொடுக்கல, நோட்டு கொடுக்கலாம் வந்து யார் கூட்டணிக்கு தலைமைன்றதுலாம் புரியணும். குள்ள நரி வேலை பார்த்தாங்க, அந்த நரி வேலை பார்த்தாங்க. கூட்டணிக்கு அழகாயுது. இப்போ புரியுதுங்களா? வேறு கட்சியில் நீங்கள் பேச முடியுமா? இப்போ கூட்டணிக்கு தலைமை யார் சார்? கரெக்டாக பேசணும். கூட்டணிக்கு தலைமை யார்? எடப்பாடி. இப்போ நீங்கள் யாரை நரின்னு சொன்னீங்க சொல்லுங்கள். கேட்டு சொல்லுங்க. ஃபோன் கேட்டு சொல்லுது. யாரை சொல்றாங்க நரி வேலை? யார் சொன்னாங்க? ஒரு ஜெயலலிதாவா ஆயிருக்க வேண்டியவன். அதுதான் சார். நரி வேலை பார்த்தது யாரு? அதுதான் தெரியல. இப்போ புரியுதுங்களா? இது மாதிரியான வார்த்தைகள் என்ன ஆகும்னா கூட்டணியை பலவீனப்படுத்தும். இது போன்ற வார்த்தைகள் கூட்டணியை பலவீனம். நீங்கள் நரினா யாரை சொல்றீங்க? அப்போ அந்த பாஜக தலைமை வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குது. இப்போ புரியுதுங்களா? பிஜேபியில் இருக்க ஒரே ஒருத்தர் கூட வந்து ஜெயிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்லணும்? இப்போது நான் எங்கள் நயினார் நாகேந்திரனை நான் ஜெயிக்க வைக்கிறேன், எங்கள் எல் முருகனை நான் ஜெயிக்க வைக்கிறேன், எங்கள் வானதியை நான் ஜெயிக்க வைக்கிறேன், எங்கள் தமிழிசையை நான் ஜெயிக்க வைக்கிறேன். இப்படி நீ 27 சீட்டு நான் ஜெயிச்சு காட்டுறேன், 29 நான் எம்பி சீட்டு வாங்கி காட்டுறேன்னு சொன்னால் இது சபதம். எனக்கு குளத்தூர் தொகுதி கொடுத்துருந்தா நான் பிடிங்கி கத்த கட்டிட்டு இருப்பேன், அப்படி நான் ஜெயலலிதா ஆகிட்டு இருப்பேன். நான் ஓவர் பேச்சில் இதெல்லாம் ஓவர் பேச்சு. இது தப்பு. அதாவது ஒப்பீட்டளவில் இப்போ நமக்கு எதுவுமே இல்லை. ஜெயலலிதா மாதிரின்னு சொல்லும் போது தான் நமக்கு புரியுது. ஏன்னா கஸ்தூரிலாம் ஒரு ஆள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகள் பற்றி எனக்கு பேசுறது எனக்கு விருப்பமே கிடையாது. புரியுதுங்களா சொல்கிறது? எனக்கு இந்த அரசியல் கழிவுகள் இதெல்லாம். ஆனால் வேறு வழி இல்லாமல் பேசுகிறோம். ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமைகளை வந்து தனக்கு நிகராக ஒப்பிடும் போது அப்போ நம்ம பேசுகிறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கில் வந்து வேலுநாச்சியாரை ஒப்பிடும் போது நமக்கு எவ்வளோ கோபம் வருதோ, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகியை ஒப்பிடும் போது நமக்கு எவ்வளோ கோபம் வருதோ, அது மாதிரி வந்து ஜெயலலிதா வந்து ஒப்பிடும் போது யாரா ஜெயலலிதாவுக்கு சமம்? யார் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லலாம், நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லலாம். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பிரேமலதா ஒரு தடவை சொன்னாங்க, நான் வந்து ஜெயலலிதா அவருடைய வந்து அந்த ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிக்கணும், அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாங்க. நியாயமாக அவருடைய கணவரை தான் சொல்லணும், கட்சிக்கு தலைவர் அவர் தான். ஆனால் நான் விஜயகாந்தை ஃபாலோ பண்ண சொல்லப்போ ஒரு பெண் தலைவர்னு சொல்லும்போது நான் ஜெயலலிதா அவர்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லலாம். அப்போ இதே கஸ்தூரிகளை சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஜெயலலிதா அம்மாவை ஃபாலோ பண்ணுறேன், நான் இன்னொரு ஜெயலலிதா ஆகிருப்பேன்னா ஒரு ஃபாலோவராக இருக்கலாம் கண்டி ஒரு அம்மாவை மாறி ஃபாலோயர் சொல்கிறதே ரொம்ப அதுவே வந்து அந்த அம்மாவுக்கு அசிங்கம் தான். இருந்தாலும் அந்த அம்மா உயிரோட இல்லை. இது சரி, ஓகே, 10 பேர் சொல்கிறாங்க எல்லாம் ஜெயலலிதா மாதிரி வரணும்னு ஆசை. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் நல்லா புரிஞ்சுங்க, நிறையா வந்து அதிகமாக வந்து அன்னிகள் நிறைய ஆகிட்டாங்க. தமிழ்நாடு அரசியலில் அன்னிகள் நிறைய ஆகிட்டாங்க. புரியுதா சொல்கிறது? அக்காக்கள் குறைவு. இது அந்த அன்னிகள் லிஸ்ட்டில் கூட இவங்களை வைக்க முடியாது. யார் வைக்க முடியாது?
அன்னிகளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது சார் தமிழ்நாடு அரசில் இன்னைக்கு கரண்ட் டேட்டுக்கு. அந்த அன்னிகள் லிஸ்ட்லேயும் இவங்களை வைக்க முடியாது. யார் வைக்க முடியாது? கஸ்தூரியை வைக்க முடியாது. புரியுதா சொல்கிறது? ஏன்னா அண்ணன் யாருன்னு தெரியாது. அண்ணன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அண்ணின்னு வைக்க முடியும். ஓகே, புரியுது. புரியுதா சொல்கிறது? அதனால் நான் எதுக்காக இதை சொல்லணும்னா, எந்த லிஸ்ட்லையுமே வைக்க முடியாத ஒரு பெண்ணை போய் ஒரு பெண் வந்து நான் ஜெயலலிதா மாதிரி ஆகிட்டுருப்பேன், என் நிறைய வேலைகளை செய்தாங்க, நான் குளத்தூர் தொகுதியில் போட்டிருந்தேன்னா ஜெயிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு மலிவாக இருக்குது. அப்போ இங்கே யாரை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்க? ஸ்டாலின் ஒரே ஒரு முடியை கூட அசைக்க முடியாது நீங்கள் குளத்தூர் தொகுதியில். காரணம் என்னென்னா, அந்த குளத்தூர் தொகுதியில் எவ்வளோ வேலைகள் நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். பக்கத்துலேயே இருக்க ஒரு அட்ஜஸ்டன் கட் பண்ணுவோம், பக்கத்துலேயே வந்து ஒரு அட்ஜஸ்டன் பிளேஸ் தான் குளத்தூர் தொகுதி. எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு தெரியுமா அவனுக்கு? நான் கேட்குறேன். எளிதாக வந்து ஸ்டாலினை எழுத்து நீ என்னன்னு பேசி நீ ஓட்டு கேட்ப? நான் கேட்குறேன், என்னன்னு பேசி ஓட்டு கேட்பேன்? தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள், தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்து தான் அங்கே செயல்பாடுகள், அங்கே வேலைகள் எவ்வளோ நடந்திருக்கு, சட்டமன்ற உறுப்பினராக அங்கே வேலைகள் எவ்வளோ நடந்திருக்குன்னு பாருங்கள். ஏன் எந்த தொகுதியும் நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு, 1-2 வேலைகள்லாம் கிடையாது. அப்போ எளிதாக நீங்கள் போயிட்டு பேசி உடனே ஜெயிச்சுடுவீங்களா? நீங்கள் இதே வந்து ஜெயலலிதா அவர்கள் தானே இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? முதல்ல நீங்கள் இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல முடியுமா? எப்போ எடப்பாடி அந்த கூட்டணி தலைமையில் இருக்கிறாரு, கண்ட கழுதைகளை தான் பேச. அவர் என்ன சொல்வார்? இப்போ எடப்பாடி போயிட்டு என்னங்க நீங்கள் ஒரு கூட்டணி தலைவராக இருக்கிறீங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ சதி வேலை பண்ணிட்டீங்க, நரி வேலை பண்ணி வந்து குளத்தூர் தொகுதியை ஒதுக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? அடுத்த செகண்டு யார் கஸ்தூரின்னு கேட்பார். கஸ்தூரி யாருன்னு கேட்பார். கஸ்தூரி தெரியாத ஆள் இருப்பாங்களா சார்? சார் அவர் கேட்பார், சார் கஸ்தூரி யாருங்க? புரியுது சொல்கிறது? இவங்களாம் ஒரு இதெல்லாம் இவங்க கெட்ட நேரம்னு நினைக்கிறேன் நான் வந்து. அப்படி தான் இப்போ எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், மு க ஸ்டாலின் ஆகட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பேட் டைம் போல இருக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கழிவுகள்லாம் இதெல்லாம் பேசுகிறத கேட்கணுன்றது ஒரு தலைவிதி போல இருக்குது. யாரும் எதை பேசணும் ஒன்று இருக்குது சார், ரொம்ப தப்பு. கஸ்தூரி வந்து திருத்திக்கணும். புரியுதா சொல்கிறது? இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அப்புறம் வந்து இந்த அந்த ஊடகங்களில் போய் உட்காந்துக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வந்து பேசினா கொஞ்சம் விளம்பரமாகங்க, டிவி கொஞ்சம் டிஆர்பி ஏறும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அங்கே பேசணும். தேர்தல் களம் இது. ரெண்டாவது, யாரை என்ன பேசுகிறோன்னு ஒன்று கணக்கு இருக்குது. நான் ஜெயலலிதா மாதிரி வந்துடுவேன், ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஜெயலலிதா மாதிரி ஆகிருப்பேன்னா நீங்கள் ஜெயலலிதாவை கேவலப்படுத்துறீங்களா? எடப்பாடியை வந்து நீங்கள் நரின்னு சொல்கிறீங்களா? முதலமைச்சரை குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இப்படி பல கேள்வி இருக்குல்ல. நான் இப்போவும் சொல்கிறேன், கேட்டால் குளத்தூர் தொகுதியில் வெற்றி உறுதியான விஷயம் சார். காரணம்னா அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு சார். யார் எதிர்த்து நின்னாலும் வரமாட்டாங்க சார். அங்கே என்ன ஒருத்தன் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கு தெரியும் உங்கள்கிட்ட. விஎஸ் பாபுலாம் இது இந்த டிவிக்கள் நின்றுட்டு அவன் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கான். எப்படியும் நம்ம தலைவர் வந்து ஒரு விசிட் வந்துடுவார் எங்கே குளத்தூர் தொகுதிக்கு, வேலைக்கு ஆகாது. இவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க, விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. நீங்கள் விஜயே நேரடியாக போட்டிட்டால் கூட பார்த்தீங்கன்னா விஜய் தோற்றுருவார். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாரு. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு குடும்பம் ஓட்டு போகிற இடத்துல தான் அங்கே இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. ஏன் பெரம்பூரில் தோப்பாருன்ற ஒரு தகவல் இருக்குல்ல விஜய், ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம், ஏன் சொல்லுங்கள்? பக்கத்துலேயே குளத்தூர் தொகுதி இருக்கிறதுனால அங்கே வந்திருக்கிற திட்டங்கள் அத்தனை திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பெரம்பூருக்கு பொருந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்கன்னா அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கவும் பயன்படுத்திக்க முடியும். முதலமைச்சர் செய்துக்குள்ள அந்த அத்தனை சலுகைகள் இருக்குல்ல, முதலமைச்சர் குளத்தூர் செய்திருக்க அந்த திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருத்தமாகுது, அதில் பயன்படுத்திக்கக்கூடிய அளவில் இருக்குது. அப்போது வந்து ஒருபோதும் நீங்கள் யார் விஜயே நின்னாலும் ஜெயிக்க முடியாது குளத்தூரில். பெரம்பூருக்கே சந்தேகம்னு பேசிகிட்டு இருக்கிறோம், அப்புறம் குளத்தூரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. திமிரில் இது விளம்பர வெறியில் இது கஸ்தூரிக்கு. நான் முதல்வர் வந்து குளத்தூர் தொகுதி கொடுத்து தான் நான் ஜெயலலிதா ஆகிட்டு இருப்பேன். புரியுது சார். தொடர்ந்து பேசும் நேரத்துக்கு முக்கியம். நன்றி சார்.